ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை கொண்டு வந்திருக்கேன்னா, இந்த உலகத்துல நிஜமாவே ஆவி, ஆத்மா, பேய் இந்த மாதிரி எதனா ஒண்ணு இருக்கா? அப்படி இருந்து இது எல்லாமே ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அதை நம்ம எப்படி வெளியேற்றுறது? அப்படி நம்ம சரியான முறையில அதை வெளியேற்றினா அது அந்த உடலுக்குள்ள இருந்து போகுமா, இல்ல நம்ம குறுக்கு வழியில அந்த உடலையே கொண்டுட்டா அந்த பேய், ஆத்மா எல்லாமே இறந்து போயிடுமா? அப்படி நம்ம நினைச்சா கடைசியில என்ன ஆகும்? அந்த உடல் உள்ள இருக்கிற அந்த ஆத்மா, பேய், ஆவி, சாத்தான் இதெல்லாம் கடைசியில என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கதையை தான் இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. முன்னொரு காலத்துல ஒரு அடர்ந்த கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு காடு. அந்த காடுக்கு பக்கத்துல அங்க இருக்கிற அந்த கிராமத்தால ஒதுக்கப்பட்ட ஒரு 3 குடும்பங்கள் இருந்தது. அதுல ஒரு குடும்பத்துல ஒரு அண்ணன், ஒரு தம்பி இருந்தாங்க. அண்ணன் பேரு பெட்ரோ, தம்பியோட பேரு ஜிம்மி. இந்த 2 பேரோட குடும்பம் இல்லாம பக்கத்திலேயே இன்னும் 2 குடும்பங்கள் இருந்தது. அதுல ஒரு குடும்பத்தோட தலைவரோட பேரு ரூயிஸ். ரூயிஸ் நம்ம பெட்ரோக்கும் ஜிம்மிக்கும் நல்ல ஃப்ரெண்டு. குறிப்பா இவங்க மட்டும் இல்லாம தனியா இன்னொரு குடும்பம் இருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த குடும்பத்துல ஒரு வினோதமான செயல்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு நம்ம பெட்ரோ, ஜிம்மி, ரூயிஸ் 3 பேருமே போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த தனிப்பட்ட குடும்பத்துல ஒரு பயங்கரமான தீய சக்தி ஒண்ணு இருக்கு. அது எல்லாருமே சாத்தான் சொல்றாங்க. அந்த சாத்தான் உள்ள இருக்கிற அந்த உடலை பார்க்கும்போது அந்த உடல் ரொம்பவும் அழுகிய நிலைமையில கொழன்னு சீவு பிடிச்ச நிலையில இருக்கு. இந்த காட்சியை பார்த்த நம்ம பெட்ரோவா இருக்கட்டும், ஜிம்மியா இருக்கட்டும், ரூயிஸா இருக்கட்டும், இதுக்கு மேல இந்த சாத்தானான நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, உன்னை நாங்க அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சாத்தான் இருக்கிற அந்த உடலை தூக்கிட்டு, அதாவது இவங்க இருக்கிற அந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரமா கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகும்போது வழியில ஒரு சின்ன பையன் வந்துடுறான். அந்த சின்ன பையன் வந்த உடனே இவங்க கார் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படி நாட ஆரம்பிக்குது. எப்படியோ ஒரு வழியா அந்த காரை ஸ்டெடியா ஓட்டிடுறாங்க. ஓட்டிட்டே போயிட்டு ரொம்ப தூரமா போயிட்டு பின்னால அந்த சாத்தான் பிடிச்சவன் இருக்கானா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பின்னால அந்த சபிக்கப்பட்டவன், அந்த சாத்தானான அந்த உடல் அந்த இடத்துலயே இல்ல. உடனே இந்த 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா, சரி பரவாயில்ல, வர வழியில அவன் எங்கேயாச்சும் விழுந்து இறந்து போயிருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க மனசை தேத்திக்கிட்டு எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போன உடனே மறுநாளும் ஆக ஆரம்பிக்குது. முதல்ல ரூயிஸ் இருக்கான் இல்லையா, அவனுடைய மனைவி வந்து நிறமாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அதாவது இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஆனா அந்த சந்தோஷமான நாளை பாக்குறதுக்கு இவங்க கொடுத்து வைக்கல. அப்போ கரெக்டா என்ன ஆகுதுன்னா, ரூயிஸோட மனைவி என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற கோடாலி எடுத்து அவங்களுடைய கணவன் அதாவது ரூயிஸ் அங்கேயே அடிச்சு கொலை பண்றாங்க. அதுக்கப்புறம் தன்னைத்தானே, அதாவது அந்த மனைவி என்ன பண்றாங்கன்னா, அந்த கோடாலி எடுத்து அவங்களுடைய முகத்திலே அடிச்சு அவங்களுமே அங்கேயே தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பெட்ரோக்கும் அப்புறம் நம்ம ஜிம்மிக்கும் தெரிய வர அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இது எல்லாமே அந்த சாத்தான் பிடிச்ச அந்த உடலாலதான் வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி நமக்குமே ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊரோட முக்கியமான கிராமத்துக்கு போறாங்க. அந்த கிராமத்துல தான் நம்ம பெட்ரோ இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து எக்ஸ் மனைவி, அதாவது இவருக்கு திருமணம் ஆயிருக்கும், ஆனா அவங்க மனைவி இருக்காங்கல்ல, இவரை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட போயிட்டு இருப்பாங்க. நம்ம பெட்ரோக்கு பிறந்த பசங்க இவங்க எல்லாருமே போயிட்டு காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சு நம்ம பெட்ரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவங்களுடைய வீட்டுக்கு போறாரு. அப்படி போன உடனே என்ன ஆகுதுன்னா, நம்ம பெட்ரோ தான் இந்த மாதிரி அந்த சாத்தான இந்த மாதிரி வெளியே கொண்டு போயிட்டாங்கல்ல, அதனால அந்த சாத்தான் நம்ம பெட்ரோவை சும்மா விடாது. நம்ம பெட்ரோ போன அந்த குடும்பத்தை சல்லியா நசுக்கி அந்த சாத்தான் நம்ம பெட்ரோவோட குடும்பத்தையே அழிக்க ஆரம்பிக்குது. ஆனா இருந்தாலும் நம்ம பெட்ரோவோட மூத்த பையன், அவன் மாற்றுத்திறனாளி, அவனால வந்து அசைய முடியாது, பேச முடியாது, ஓரளவுக்கு அவனால பார்க்க மட்டும் தான் முடியும். இந்த இழப்புக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோ என்ன பண்றாருன்னா, அவனுடைய மூத்த பையனை மட்டும் கூட்டிட்டு நேரா ஒருத்தங்க வீட்டுக்கு போறாரு. இவங்க வேற யாருமே இல்ல, நம்ம பெட்ரோ இருக்கார் இல்லையா, அவருடைய அம்மா தான். இப்போ ஜிம்மி, பெட்ரோ, அப்புறமா நம்ம பெட்ரோவோட பையன், பெட்ரோவோட அம்மா, இவங்க 4 பேருமே இப்போ ஒரு இடத்த நோக்கி போறாங்க. அந்த இடம் வேற எதுவுமே இல்ல, இந்த மாதிரி பேய், ஆத்மா, பூதம் இதுங்களை விரட்டுற ஒரு இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்த சேர்ந்த பிறகு ஒரு லேடியை பாக்குறாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த லேடியுமே வந்து பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வாக்கு கொடுக்கறாங்க. அதுக்கு முதல்ல அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, அந்த சாத்தான் பிடிச்ச உடலை எனக்கு காட்டுங்க, அதை காட்டினாதான் நான் அது மூலியமா என்னோட மந்திரத்தை யூஸ் பண்ணி அந்த சாத்தானை விரட்டி அடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கிற இந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்ல, நம்ம பெட்ரோக்கும் அப்பதான் ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. ஆக்சுவலி இவங்க போயிட்டு இருக்கும் போது நடுவுல ஒரு பையன் குறுக்க வந்துட்டு இருப்பான். அந்த பையன் கிட்ட இவங்க திரும்பும் போதுதான் அந்த உடல் வந்து கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துக்கு இவங்க போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இவங்க பார்க்கும்போது அங்க அந்த உடலே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க பக்கத்துல ஏதாச்சும் ஒரு வீடு இருந்தா அந்த வீட்டுல தான் அந்த உடல் இருக்கும்
இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம பெட்ரோ என்ன பண்றாருன்னா, பக்கத்துல ஒரு பெரிய ஷெட் இருக்கு, அந்த ஷெட்டு கிட்ட போயிட்டு அந்த சாத்தான் பிடிச்ச உடலை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய குட்டி குட்டி பசங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாங்க. அவங்களை ஏதோ ஒரு ஆவி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா அங்கதான் அந்த சம்பவமே நடக்க போகுது. அந்த சாத்தான் பிடிச்ச உடல் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த கிராமத்துல நிறைய பேரை கொண்டு அந்த உடல்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த சாத்தான் இருக்கிற அந்த உடல் இருக்கு. சும்மா இருந்த சாத்தானை கிளப்பி விட்டாங்க. நம்ம பெட்ரோவும் அப்புறம் ஜிம்மியும் அந்த ரூயிஸும் அந்த பேயை ஓட்டுற அந்த லேடி எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. அவங்களுடைய மந்திரத்தை எல்லாம் போட ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற அந்த சாத்தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க அந்த லேடிய அங்கேயே கொன்னுடுது. இதுல கடுப்பான இந்த பெட்ரோ என்ன பண்றான்னா, கோவத்துல அங்க இருக்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த சாத்தான் பிடிச்ச உடலை, உன்னை நான் கொன்னாவது இந்த பேயை ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடலை பயங்கரமா அடிச்சே சாவடிக்கிறாரு. அப்போ அந்த உடலை பொழந்துக்கிட்டு அந்த உடலை கிழிச்சுக்கிட்டு உள்ள இருந்து ஒரு குட்டி பையன் வெளியே வரான். அவன் பாக்குறதுக்கே சாத்தானோட மறு உருவம் மாதிரியே இருக்கான். பெட்ரோவோட நெத்தி மேல ஒரு நாமத்தை போட்டு அவன் அங்க இருக்கிற அந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு அப்படியே கடந்து போறான். பெட்ரோவும் வேற வழி இல்லாம அவருடைய வீட்டுக்கு போயிடுறாரு. அப்படி போயிட்டு அங்க போய் பார்க்கும்போது பெட்ரோவோட மூத்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் தன்னோட ஆயா, அதாவது நம்ம பெட்ரோவோட அம்மாவை கடிச்சே சாப்பிட்டு இருக்கான். பெட்ரோ இதை எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்தா, அங்க நம்ம பெட்ரோவோட அம்மாவோட உடலும் இருக்கு. அதே சமயம் பெட்ரோவோட மூத்த பையனோட வாயில அவங்க அம்மாவோட முடியுமே இருக்கு. இந்த இடத்துலயே இந்த கதையும் முடியுது. சோ நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு உடலுக்குள்ள இருக்கிற பேய மந்திரத்தால ஓட்டுறது நல்லதா இல்ல அந்த உடலை கொல்றது நல்லதா? அதுக்கு முன்னாடி இந்த ஆவி, பேய், சாத்தான் இதெல்லாம் எதனால மனுஷங்க உடலுக்குள்ள போறது அப்படின்ற ஒரு விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி.